ஒரு ஒரு கடையில் நீங்கள் சாப்பிட்ட பிறகு கரெக்டாக பில் கட்டிட்டு வந்துடணும். பில் கட்டாமல் நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தில் சான்ஸ் தர்றேன், வாங்க எங்கள் இதில் உங்களுக்கு கடை வைக்க ஒரு இடம் தர்றேன் அப்படி இப்படின்னீங்கன்னா ஒரு அல்வா கொடுத்துட்டு வந்துடுவாங்கள்ல. அந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்க வெளியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் நிறைய பண்ணுவாங்க சில பேர். ஆனால் அது பெரிய ஹீரோக்கள் பண்ணும்போது அது அவங்க ஜெனூனாக படம் வாய்ப்பு கொடுத்துருவாங்க. சில பெரிய முன்னாடி இருந்தால் கொஞ்சம் ஒரு இப்போ அஜித் விஜய் அந்த மாதிரி ஒரு இது இருந்த சில நட்சத்திரங்கள் இருப்பாங்க. நவரசம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. திலகம், இளைய திலகம், அந்த திலகம் அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த காலகட்டங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் உன்னை சொல்லியிருக்கேன், அடுத்த படத்துக்கு அவர் வாய்ப்பு தந்துடுவார், நீ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்லியாக பேசு, நான் அவரை உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி இப்படிம்பாங்க. அதே மாதிரி அவர் புதுசாக மீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நார்த் இந்தியன் நடிகை இங்கிலீஷில் ஃபுல்லாக கதை விடும்போது கொஞ்சம் அப்படியே கடலில் போடும்போது அப்படியே வந்து உனக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த படத்துக்கு, அவருக்கு வரிசையாக அவருக்கு 6 படம் இருக்குது, அவர் அடுத்த படத்தில் சொல்லியிருக்கேன், நீ பார்த்து இது பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பேசிக்கோ, ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன்னா ஈஸியாக உங்களுக்கு 4-5 படம் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. இவங்களும் அவங்களும் இப்படி பரிமாறிக்குவாங்க. இது வந்து பணம் கிடையாதுங்க, படம் மட்டும்தான். ஹீரோயினாக படம் வரும்போது உங்களுக்கு வந்து இது கிடையாது, காசு தானே. ஒரு ஹீரோயினாக 4 படம் பண்ணால் எக்கச்சக்கமான ஒரு அமௌண்ட் வந்துடலாம். அதுக்கு பிறகு அது இதை பார்த்து தெலுங்கில் வாய்ப்புகள் வரும், இதை பார்த்து மலையாளத்தில், கன்னடத்தில் வாய்ப்புகள் வரும். அந்த சர்க்கிளை பயன்படுத்தி ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டோம்னா, ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்.